டிடிவி தினகரன் ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அணிகளுக்குள்ள சில குளறுபடிகள், அவர் ஒரு கருத்து சொல்றாரு, இவர் ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கருத்தை இங்கிட்டு சொல்றாங்க, இன்னொரு கருத்தை மாற்றி இங்கிட்டு சொல்றாங்க. சரி, அவங்க துணை பொதுச் செயலாளர் எனக்கு அரசியல் இதே வேண்டாம், நான் ஒதுங்குறேன்னு சொன்ன பிறகும் கூட பெருந்தன்மையாக அந்த செயலை பாராட்டுறதை விட்டுட்டு அதுக்கு ஒரு தப்பு கணக்கு கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க. இப்படி பேசுகிறவங்ககிட்ட இது எப்படி நியாயம் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒரு பொதுவாக சொல்கிறேன், நீ ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, அந்த கருத்துக்கு இந்த கழகம் என்னால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இந்த இயக்கம் எப்பொழுதும் உடைக்கக்கூடாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அம்மா உருவாக்கிய இயக்கம் என்னால் பிளவுபடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் நான் ஒதுங்குகிறேன். பெருந்தன்மை. இதை எல்லா அரசியல்வாதிகளும் பாராட்டுறாங்க, பொதுமக்களும் பாராட்டுறாங்க, கட்சிக்காரங்களும் பாராட்டுறாங்க, அனுதாபப்படுறாங்க. இவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் கொண்டவரை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கே, கட்சியவே காக்கக்கூடிய நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு இப்போ விலகி இருக்காரு, அவரை பாராட்டுறதை விட்டுவிட்டு அவரவே இன்னும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா இது என்ன விதத்தில் நியாயம்? இல்ல சார், இணைப்புன்றது ரெண்டாவது விடுங்க, எங்களுக்கு என்ன அவசியம்ன்ற, நீ தான் இங்க கட்சி விட்டு விலகி போனீங்க, வாங்க வார்த்தை வச்சீங்க, எல்லாம் விளையிங்க, விளையிட்டாங்க, இன்னும் என்னத்துக்கு பேசுறீங்க? பேசிட்டு வா, நீ கட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சா, ரெட்டலை வேணும்னு நினைச்சா வந்து பேசு. என்னப்பா நாடகம் இது? அவர் தானே ஓப்பனா பேசினாரு. இதுல என்ன நாடகம்? இதுல என்ன நாடகம்? அதெல்லாம் நாங்க விரும்ப, அது அந்த கேள்விக்குள்ள நான் போக விரும்பல. அவங்க என்ன டிமாண்ட் கேட்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை அம்மா ஆட்சி. நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல தான் நிக்கிறோம். ரைட்டா? துணை பொதுச் செயலாளர் வந்து நல்ல முறையில் போகணும்னு சொல்லி ஒதுங்குறாரு. அவருடைய செயலை நாங்க பாராட்டுறோம், அவ்வளவுதான். முதலமைச்சர் எங்க முதலமைச்சர்? அதிமுக முதலமைச்சர், புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு நடக்குது. அம்மாவால் வெற்றி பெற்ற, ரெட்டையில வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் வெற்றிவேலு போய் முதலமைச்சரை பார்த்து சில விஷயங்களை பேசிட்டு வந்தோம், அவ்வளவுதான். இது நாங்க கட்சி இணைப்புக்கோ அதுக்கோ நாங்க போல, எங்களுடைய தொகுதி பிரச்சனை போய் பேசிட்டு வந்தோம், அவ்வளவுதான். அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு நியாயமான முறைப்படி நாங்க ஆட்சி நடத்துறோம். நியாயமா துணை பொதுச் செயலாளர் அரசியல் விட்டு ஒதுங்கி நிக்கிறாரு. இனிமேல் பற்றி நீங்க தான் இறங்கி வந்து சில விஷயங்களை பேசி இயக்கம் ஒன்று சேர்றதுக்கு வரணுமே தவிர, இன்னமும் நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தா இது உள்நோக்கத்தோட செய்யக்கூடிய செயல் என்பதை தெரிவித்துக் இல்லப்பா, சத்தியமா சொல்றேன், அம்மா மீது ஆணையா சொல்றேன், நீதி விசாரணை வேணும். 60 நாள் முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அப்போலோ மருத்துவமனை மருத்துவம் பார்த்துச்சு. சென்ட்ரல் இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். யாரோட கண்ட்ரோல் இருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை? மத்திய அரசு மருத்துவமனை. யாரெல்லாம் நீங்க விசாரணைக்கு கூப்பிடுவீங்க? அப்ப ஓ பன்னீர்செல்வத்தை விசாரணை கூப்பிடணும், பிரதமர் மோடியை விசாரணை கூப்பிடணும், எய்ம்ஸ் மருத்துவமனை விசாரணை கூப்பிடு, லண்டன் டாக்டர் விசாரணை கூப்பிடு, சிங்கப்பூர் டாக்டர் விசாரணை கூப்பிடு. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க எங்களுக்கு. மர்மம் எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க? 60 நாள் முதலமைச்சராக இருக்கும்போது உனக்கு மர்மம் தெரியல, முதலமைச்சர் பதவி விட்ட பிறகு இன்னமும் அதை பேசிக்கிறது நியாயமான முறையல்ல. கரெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, இதை மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க.